சனாதனம் அப்படிங்கிறது இட்ஸ் வே ஆஃப் லைஃப். எப்படி நம்ம வந்து நடந்துக்கிறோம், வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. தப்பு தண்டை பண்ணக்கூடாது, திருடாத, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படாத அப்படிங்கிறது கூட சனாதன தர்மத்தில் ஒண்ணு. இப்ப எவ்வளவு அழகா நம்ம பாத்துக்கிட்டாங்க. சோ வயசான காலத்துல அவங்களை வந்து நம்ம அப்படியே பாத்துக்கணும், கடவுள் மாதிரி பாத்துக்கணும் அப்படிங்கிறது கூட சனாதன தர்மம் சொல்லுது. சோ இது சனாதனம் கிடையாது, இட்ஸ் வே ஆஃப் லைஃப். சோ அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு புரிஞ்சு 3000 ஆண்டுகளாகத்தான் பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற, வேறுபாடு பாராட்டுகிற, மனித பிறப்பில் உயர்வு தாழ்வு பாராட்டுகிற இந்த கோட்பாடு, அந்த வார்த்தை சொல்றார் வர்ணாசிரம தர்ம கோட்பாடு, இது ஆரியர்கள் வருகைக்கு பிறகுதான் இந்த மண்ணில் வருதுன்றாங்க. அவர்கள் இந்த வார்த்தை நல்லா கொஞ்சம் சொன்னா, அவர்கள் பொருள் ஈட்டுவதில் மேம்பட்டவர்களாக இருந்தார்கள். அவ்வப்போது எழுகிற எழுச்சியை தடுப்பதற்கு, மட்டுப்படுத்துவதற்கு சாதி வாரிய பிளவு, அதை நம்ப வைப்பதற்கு மதத்தை ஏற்க மறுத்த போது அதை நம்ப வைக்க கடவுளை ஏற்க மறுத்த போது அதை நம்ப வைக்க வேத இதிகாச புராணங்களை படைத்தார்கள். அதை நாம் நம்பினோம், அடிமையானோம். அப்ப 3000 ஆண்டுகளா இருக்கு. என்னுடைய வேதம், உங்களுடைய வேதம். நானே 4 வர்ணாசிரமத்தை படைத்தேன். அது பகவான் கிருஷ்ணர் எங்கால அவர் எழுதியிருப்பாரா, அவர் சொல்லியிருப்பாரா, அவர் வாயால நீங்க டப்பிங் பேசுறீங்களா, நீங்க குரல் கொடுத்தீங்களா? நான் வரல. என்ன உயர்ந்த சாதி வச்சுக்கிறேன்? நீ சாப்பிட அரிசி பருப்பு நீ விளைய வச்சாடா? வெள்ளக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கை நீ விளைவிச்சா? பாருங்க, என் வேர்வையில விளைஞ்சது அது.